கலைஞர் பற்றி சீமானோட பாடல் வந்து அவதூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் குற்றச்சாட்டு. அதாவது தலைவர் கலைஞரை பற்றி, அதாவது முத்தமிழர் என்கிற தலைவர் கலைஞர் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த ஒரே அரசியல் தலைவர் அவர்தான். எந்த துறை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஈடு இணையற்ற ஒரு அரசியல் தலைவர். அவரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அவர்கள் தங்களை இழிவுபடுத்திக் கொள்வதாக அர்த்தம். அது கர்நாடகாவினுடைய அனைத்து கட்சி கூட்டம் அவ்வளோதானே. நம்ம வந்து காவிரி உபரிநீர் திட்டம் இதுகளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்துகிறோம். அவங்க எவ்வளோ திறந்து விட சொல்கிறாங்களோ அதில் வந்து நாங்கள் நிச்சயமாக உரிய நிச்சயமாக அங்கே தீர்ப்பாயத்தில் பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்போம். ஏன்னா இப்போ அங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் இனிமேல் தண்ணி தர்றதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதை வந்து உரிய முறையில் தீர்ப்பாயத்தில் தெரிவித்து நாங்கள் பெற்றுத்தரோம். பேசும்போது மத்திய அரசு இதில் என்ன பண்றது, தமிழக முதல்வர் கர்நாடக முதலமைச்சர் நேருக்கு சந்தித்து வலியுறுத்தலாம், இதை விட்டு மத்திய அரசு கடிதம். அப்புறம் மத்திய அரசு தானே அங்கே தீர்ப்பாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தானே இவங்க போய் நாங்கள் தண்ணி திறந்து விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அங்கே நாங்களும் போய் அவங்கள்ட்ட தானே தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது. 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதில் மத்திய அரசு தான் தலையிட்டு அதில் ஒரு முடிவை காண வேண்டும். அதுக்கு ஒன்றிய அரசுக்கு தான் உரிமையை தவிர நாங்கள் 2 பேரும் போய் நேராக பேசிக்கிறது இல்லை. இது பங்காளிகள் பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் சொத்து தகராறு கிடையாது, பேசிக்கிட்டு இருக்கலாம். இதில் வந்து மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு, அதை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு, கடமை ஒன்றிய அரசுக்குத்தான் உண்டே தவிர வேறு யாருக்கு இல்லை. அதனால தான் ஒன்றிய அரசுக்கு இதில் பங்கு இருக்குது என்று சொல்லுகிறோம். நேற்றுக்கு அவர் முன்னூற்று பேசும்போது பஞ்சாபுக்கும் 3 மாநிலத்துக்கும் தராது வந்து இந்திரா காந்தி வந்து பஞ்சாப் அரசு வந்து 3 பீசஸ் பயன்படுத்தி கிடைச்சாங்க, அந்த மாதிரி நாங்கள் கிடைக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு இப்போ வந்து எந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் வந்து அவர் சொல்கிறபடி எல்லாம் உபயோகித்து கலைக்கலாம் முடியாது. அங்கே பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி வேணும். அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டியும் கிடையாது. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு போட்ட அங்கே வந்து தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்தாங்கன்னா கூட அந்த தீர்மானம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போய் வாதாடி பெற்றி வர முடியும். எனவே இந்த அரசை கலைக்குவதற்கு அவர்களால் முடியாது. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது. எனவே இங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது. இது அவங்க பிரச்சனைங்க ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. அவங்க சுற்றுலா வரணும்னு நினச்சாங்கன்னா சுற்றுலா வந்துட்டு போகிறாங்க. எல்லாமே ஒரு கேள்வி. அவங்களுக்கு பொழுதுபோகலன்னா சுற்றுலா வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.